ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஆயில் போதும். நல்லா ஆயில் சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் சீரகம், உளுந்து 2 டீஸ்பூனு, கடலை. பாருங்கள், இதை நல்லா லைட்டாக சூடு ஏறிடுச்சு. லைட்டாக கலரும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் 2 பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் புளி ஒரு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். புளி சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். லைட்டாக நான் உப்பு இப்போவே ஒரே டைம் எல்லாமே சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வதங்குறதுக்குள்ளே தக்காளி வந்து நான் 4 எடுத்துருக்கேன். இந்த 4ம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், இந்த 4 தக்காளி எடுத்துருக்கேன். நான் பெரிய சைஸ் 2 வெங்காயமும் 4 தக்காளி. பாருங்கள், பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கல, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். முழுசாக இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகணுன்றது ஒன்றும் இல்லை. ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். நம்ம இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கார சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உளுந்து 2, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச கார சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் செம்மையாக இருக்கும். சுடு சுட இட்லி ரெடியாக இருக்குது. பாருங்கள், சட்னியும் ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாய்.